இன்றைக்கி காலையில் கிளைமேட் ஒரு பக்கம் இருந்தாலுமே ஹெல்த்தியாக சமைக்கணுமே நினச்சி நான் நேற்று போய் வாங்கிட்டு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூசணிக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எங்கள் அம்மா ஃபஸ்ட் டைம் செஞ்சு கொடுத்தாங்க, அதனால் வாங்கிட்டு வந்தேன். அது இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. முள்ளங்கி எடுத்துக்கோங்க, ஹெல்த்தியாக கொடுக்கணும் பாப்பாவுக்கு லஞ்சுன்னு சொல்லிட்டு நான் இதெல்லாம் டக்குன்னு செஞ்சிட்ருக்கேன். கிளைமேட் நம்மள ஒரு பக்கம் சாவடிக்கிறது, ரொம்ப குளிருது. ஒயிட் ரைஸ் வந்து வெந்துட்டுருக்கு. பூசணிக்காய் பொரியல் பண்ண போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சிம்பிள். முள்ளங்கி வந்து நல்லா எண்ணெயில் இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இதுக்கு வந்து பூசணிக்காய் பொரியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோகோனட் ஆயில் 1 ஸ்பூன், கடலை எண்ணெய் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கடுகு பொரிஞ்சு வந்தோடனே நம்ம இதில் பம்ப்கின்ஸ் இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை போட்டு ஒரு கலரிட்டு அப்படியே மூடி போட்டிங்கன்னா 5 நிமிஷத்துலேயே வெந்துடும். தனியாக குக்கரில் வேக வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஸ்கின் அவுட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் அடிக்கடி சேர்த்துக்கோங்க, ரொம்பவே நல்லது. ஹெல்தி ஃபுட்டில் இது ஒன்று, ஓகேங்களா? நான் இப்போ தான் டேஸ்ட்டு பார்க்குறேன். சின்ன வயசுலேருந்து அது பிடிக்காது, ஸ்வீட்டாக இருக்கும்ன்ட்டு அம்மா செஞ்சதுலேருந்து இப்போ நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பருப்பு குக்கரில் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய், தக்காளி எல்லாம் போட்டு ஒரு கொத்தமல்லி வந்து தாராளமாக போட்டு ஒரு 5 விசில் விட்டுட்டேன். இதை அப்படியே கடைஞ்சி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். முள்ளங்கி வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ அது கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூசணிக்காய்க்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டே பார்த்தீங்கன்னா இதுதான். வறுத்த கலக்காவை நானாக பண்ணிட்டு ஸ்கின் அவுட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 காஞ்ச மிளகாய், ஒரு 4 பல் பூண்டு தோலோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க கொரப்பாக. இதை அரைச்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பூசணிக்காய் வெந்தோடனே ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் ரைஸும் வெந்துடுச்சு, சுட சுட இருக்குது. முள்ளங்கி சாம்பார் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு, இறக்க போகிறேன். இப்போ பாருங்கள், சூப்பராக வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு கலருங்க, ஏன்னா நல்லா குழன்னு ஆகிடும். இந்த மாதிரி ஸ்லைஸாக சாப்பிட முடியாது. சூப்பராக வெந்துட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம அந்த அரைச்சி வச்ச பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணிட்ட பிறகு ஃபைனல் லுக் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா? பாருங்கள், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அதை ஆட் பண்ணி ஒரே ஒரு பெரட்டி கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சுட சாதத்தோடு இது சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லஞ்சுக்கு சூப்பர் ரெசிபி இது. அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. பூசணிக்காய் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க எண்ணெய் போல். நான் சின்ன வயசுலேருந்து தொடவே மாட்டேன். எங்கள் மம்மி ஒரே ஒரு முறை செஞ்சு கொடுத்தாங்க, பிடிச்சிருக்கு. ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ஸ்வீட் கார்ன் பாயில் பண்ணேன், அதை கொடுத்து அனுப்பலான்ட்டு. பாருங்கள் எவ்வளோ சூடாக இருக்குது. இது ஸ்லைஸ் பண்ணி சால்ட்டு பேப்பர்லாம் போட்டு கொடுப்போம். இப்போ டிஃபன் பாக்ஸ் பால் வந்து குட்டி பையனுக்கு டிஃபன் பாக்ஸில் வந்து அவங்களுக்கு சாப்பிட்ற மாதிரி கொடுத்துட்டு முள்ளங்கி சாம்பார் வந்து கொடுத்துருக்கேன். பூசணிக்காய் பொரியல் வந்து நான் கர்ஜிக்காய் வந்து கொடுத்துருக்கேன். ஸ்வீட் கார்ன் வந்து ஸ்நாக்ஸுக்கு. இதுதான் அவங்களுக்கு இன்றைக்கான லஞ்சு. இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பவுலில் தான் நான் வந்து கொடுத்து அனுப்ப